कर्पूरकांति देहाय ब्रह्ममूर्तिधराय च வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான அதிசயங்கள், மே மாதத்தில் உச்சை தொடும் ராசிகள் எவை, எந்தெந்த யோகத்தின் காரணால் அந்த ராசிகளுக்கு மகத்தான ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. இது போன்ற மே மாதத்தினுடைய பலன்களில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள், கொடிகட்டும் பரிசுகள், கொடிகட்டும் பறக்கும் அந்த 5 ராசிகளை பற்றி நாம் பேசப்போகிறோம். மே மாதத்தினுடைய பலன்கள் பார்க்கும்போது, பிரதானமாக நாம் பார்க்கும்போது மே மாதத்தில் கிரகங்களுடைய நகர்வு என்பது எத்தகையானது. ஏன்னா கிரகங்களின் சஞ்சாரம் என்பது தான் இந்த பூவுலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்களுக்கு அது காரணம். ஸோ கிரகங்களின் கூட்டணி என்பது உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுத்தும். மே மாதத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், மே 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடாகிய மூலத்திரிகோண வீடாகிய மேஷத்தில் காலடியை எடுத்து வைக்கிறார். அதுபோலவே சுக்கிரன் தன்னுடைய சொந்த ஆட்சியில் 14ஆம் தேதி வரை ரிஷபத்தில் ஆட்சி வீட்டில் இருந்துட்டு அவர் மிதுனத்துக்கு செல்கிறார். சூரிய பகவான் 15ஆம் தேதி ரிஷபத்தில் காலடி எடுத்து வைக்கிறார். ஆக புதாதித்ய யோகமும் செவ்வாயினுடைய ஆட்சி பலத்தில் மூலத்திரிகோணத்தில் ராசியில் நுழையிறது என்பது, அதுபோலவே சுக்கிரன் 15ஆம் தேதி குருவோடு சேர்ந்து மிதுனத்தில் குரு சுக்கிர இணைவு என்பது மிகப்பெரிய யோகங்களை எள்ளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆக இங்க ருச்சிக யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம், சூரியன் புதனோடு இணைவதனால் ஏற்படக்கூடிய புதாதித்ய ராஜயோகம், சுக்கிரன் குருவோடு இணைவதனால் ஏற்படக்கூடிய யோகங்கள், இது போன்ற யோகங்கள் மூலமா மே மாதத்துல அற்புதமான மாற்றங்கள் சில ராசிகளுக்கு ஏற்பட போகிறது. முதன்மையாக நம்ம பார்க்கும்போது கிரக நகர்வுகளை நம்ம பார்த்தோம். அதாவது சூரியன் 15ஆம் தேதி அவர் ரிஷபராசியில் காலை எடுத்து வைக்கிறார். ஸோ வைகாசி மாதம் தமிழ் மாதம் தொடங்குகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த 5 ராசிகளுக்கு அற்புதமான யோகம் தருகிறது. அந்த ராசிகள் உச்சந்தொடும் ராசிகள் எவை என்றல்ல, மேஷ ராசி நம்மளுக்கு முதல் ஜாக்பாட் அடிக்கிறது. காரணம் என்றால் உங்களுடைய ராசிநாதன் 12ல் மறைந்திருந்து பல தொந்தரவுகளை கொடுத்திருக்கிறார். ராசிநாதனை வலுவடைய வேண்டும். கோச்சார ரீதியாக மறைவில் இருக்கும்போது சில பலவிதமான தொந்தரவுகள் நம்ம கொடுக்கும் என்றது உண்மையான விஷயம். அதே நேரத்தில் 2-7 கூடிய தனாதிபதி 2ஆம் ஸ்தானத்தில் வலிமை அடைந்து உங்களுக்கு ஒரு வகையான வருமானத்தை கொடுத்தாரு. இப்போ நமக்கு செவ்வாய் சனி பகவான் விட்டு விலகிறார். இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். செவ்வாய் சனின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடான ஒரு காம்பினேஷன். செவ்வாய் சனி இணையும் போது பயங்கரமான போர்கள், வார்ஸு, தொந்தரவுகள், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவுகள், வாகன விபத்துகள், இது போன்ற நிறைய கொடுமையான விஷயங்கள், அதாவது ஜனச்சேதம் பண்ணுறதுக்கு உண்டாகிற கடுமையான விஷயங்களுக்கு அந்த கன்ஜங்ஷனானது மிகப்பெரிய கான்செப்டாக அமைந்து விடுகிறது ஜோதிடத்தில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேஷராசி நம்மளுக்கு பாக்யாதிபதி எங்கே இருக்கிறார்? 3ல் இருக்கிறார். பாக்யஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். குரு பார்க்கக்கூடிய நன்மை அல்லவா. உங்களுக்கு 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 9ஆவது வீட்டையும் பார்க்குறார். ஆக குரு பகவான் அடுத்து ஜூன் 2ஆம் தேதி மாறப்போகிறார். அதுவே மேஷராசி நம்மளுக்கு பயங்கரமான வருமானம் கொடுக்கும். ஏன் காரணம் என்றால் 16ஆம் தேதி ராசியில் வந்துடுறாரு, வலுவான ஒரு நிலையை அடைகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரிய புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் ஜாதகத்தில், ஜென்ம ஜாதகத்தில் புதாதித்ய யோகம் இருந்த பட்சத்தில் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும். இதன் விளைவாக நமக்கு கடந்த காலங்களில் நடக்காது இருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். பணத்தை விஷயத்தில் நீங்கள் பயங்கரமாக பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. எதிர்பாராத தனவரவு வந்துடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் நினச்சபடி நடக்கிற மாதிரி கொடுக்கல வாங்கல எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நினச்ச வேகத்திலேயே உங்களுக்கு பணம் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக அள்ளித்தரும். முயற்சிகள் தோல்வி தழுவியது, பல தொந்தரவுகளை கொடுக்கிறது. வெற்றி என்பதே ஒரு காணல் நீர் போலே உங்களை கலங்க வைத்தது. ஸோ அதெல்லாம் முற்றிலும் மாறிவிடும். மண் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக நீங்கள்
பண்ணக்கூடிய தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு, யந்திர சம்பந்தமாக, மிஷினரி சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமான தொழில் உள்ளவங்களுக்கு பிரமாதமான எதிர்பாராத அதிருஷ்டம் வாய்ப்பு கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பாராத அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். பிள்ளைகள் ஸ்தானாதிபதி நமக்கு 5ல் உச்சத்தில் இருக்கிறதுனால, அது ராசியில் உச்சத்தில் இருக்கிறதுனால 5 கூடியவன் நமக்கு வந்து மேஷராசன்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கூடிய மருத்துவ செலவுகள் தொந்தரவு காட்டி கொடுக்கும். இது போன்ற நிலைகள் எல்லாம் நமக்கு வந்து முற்றிலும் இப்போது இந்த மே மாதத்தில் மாறிவிடும். கடன்களை கட்டக்கூடிய திடீர்னு எதிர்பாராத ஒரு பண வரவு, அதன் மூலமாக நீங்கள் பல தொல்லைகள் ஏற்கனவே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க, வட்டி கட்டிகிட்டே இருக்கிறீங்க. அந்த அந்த கடன்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதே ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும். மங்கள காரியங்கள் உடனடியாக நடக்கும். எதிர்பாராத தனவரவு என்பதை முன்னோர்கள் வழியே பூர்வீக சம்பந்தமான சொத்துணைகள் இருக்கின்ற பிரச்சனைகளை முற்றிலும் மாறிவிட. எல்லாத்தையும் விட தொழில் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் சிறப்பாக இருந்தால் தான் முன்னேற முடியும். ஆக தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 12 ராசியில் விரை சனியாக இருந்தாலும் விரயங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாருன்றது தான் உண்மை. ஏன்னா வர மாதிரி தெரிஞ்சாலும் கூட நமக்கு எதிர்பாராத பல செலவினங்களை வந்து அவர் தந்திருக்கிறார். இப்பவும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் நமக்கு இப்போ வரவை ராசிநாதன் ராசியில் வலுவடைகிறதுனால தொந்தரவுகள் ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போகும். நல்ல எதிர்பாராத தன லாபங்கள் விருத்தியாகும். லாபஸ்தானத்தில் செய்யும் தொழிலே எதிர்பாராத தொழில் என்பது ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு என்பது மாணவர் செல்வங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பாரா மாற்றமாக ஏற்றமாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது நீண்ட வருஷங்களாக நம்மளை யாராவது கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இனிமேல் ஃப்ரீ ஆகிடுவாங்க. தொட்டது பூரா அவங்க நினச்ச ரேஞ்சு, அவங்க நினச்ச காலேஜில் போய் இடம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் மேஷராசன்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக மே மாதம் அமையப் போகிறது. 12 ராசிகளுக்கு இது ஒரு திருப்பக்கூடிய மாதமாக இருந்தாலும் சில ராசிகளுக்கு அது வந்து உச்சத்தை தொடக்கூடிய நிலை என்பதை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் நமக்கு மேஷராசன்களுக்கு 2026 மே மாதத்தில் எதிர்பாரா தன வரவு என்பது, எதிர்பாரா பதவிகள் என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி நண்பர்கள் எடுத்துக்கொண்டால் ராசிலே குரு பகவான் அமர்ந்து கொண்டு நமக்கு படித்திருக்கிறாரு. நினைச்ச காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை. ராசிநாதன் நமக்கு வந்து 11ல் இருக்கும்போது பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுத்துருக்கிறார். இப்போ 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து வந்து 15ஆம் தேதி உங்கள் ராசிலேயே அவர் உட்கார போகிறார். ஸோ குரு சுக்கிரன் இணைவு என்பது 7ஆம் வீட்டை பார்க்கிறது. 2 குருநாதர்கள் இணைந்து பகைவர்கள் தான் இருந்தாலும் இணைப்பு என்பது ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஏன்னா குரு சுக்கிரனுக்கு வந்து பகை கிரகம்தான் இருந்தாலும் அவங்க 2 பேர் ஒரு வீட்டுன்னு பார்க்குறாருன்னா அந்த வீட்டுக்கு வந்து சுபிக்ஷத்தை சுக்கிரனால் பெறக்கூடிய நன்மைகள் குருவினால் பெறக்கூடிய குரு முழு சுபத்துவம் இருக்கிறது அல்லவா. ஆக குரு இடத்துல வந்து அசுரகுரு இணையும் போது ஒரு எதிர்பாரா ஒரு யோகத்தை எள்ளித்தரும். அதுதான் ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்ன்றது. அந்த வகையில் நமக்கு வந்து மிதுன ராசி நம்மளுக்கு 2 முழு சுபர்கள் ராசியில் அமர்வது என்பதே ராசி புனிதம் அடைகிறது அல்லவா. ஸோ எதிர்பாராத தனவரவு என்பது உறுதியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 11 செவ்வாய் இருக்கும்போது நமக்கு எதிர்பாராத பணம் வந்திருக்குது. ஏன்னா பூமி எல்லாம் விற்று நமக்கு லாபங்களை கொடுத்து அல்லது புது வீடு வாங்கி அந்த மாதிரி நிலைகள் நமக்கு ஏற்படுத்தியிருக்குது. சுக்கிரன் 12ல் இருக்கும்போது விரை செலவுகள் அதிகமாக வந்தாலும் நமக்கு ஏற்கனவே வருமானம் நிறைய வந்ததுனால நம்ம ஈஸியாக சமாளிக்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ராசியிலே குரு இருந்ததுனால உங்களுக்கு 5ஆம் வீட்டை உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இது மிகப்பெரிய கான்செப்ட். நான் சொல்லியிருக்கேன், குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவார்கள். காரணம் என்றால் அத்தகையான தனக்காரக்கன் குரு பகவான். தேவர்களுக்கு குருவாக மூவருக்கும் தேவருக்கும் குருவாகிய குரு பகவான் பார்வை என்பது ஒரு பொற்காலம் அல்லவா. ஏன்னா எந்த ராசியை பார்க்கிறாரு கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கிறார். 1-2 நன்மை கிடையாது. அப்போ கோடி நன்மை எதுக்கு சொல்லி நீங்கள் உன்னால் எண்ண முடியாது. அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்பது நம்மளால் வந்து எண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். எதிர்பாராதவையாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பணம் எதிர்பார்த்தா வீடு கொடுப்பாரு, வீடு எதிர்பார்த்தா பணம் கொடுப்பாரு. இப்படி ஏதாவது வந்து உங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், எதிர்பாராத அதிருஷ்டம் கொடுத்துட்டாங்க, நான் நினைக்கவே இல்லைங்க இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி சூப்பராக நடந்துச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இந்த குரு பகவானுடைய பார்வையில் ஏற்படக்கூடிய அதிருஷ்டம் என்பது 7ஆம் வீடு குடும்பத்தில் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய நிலைகள் அதிருஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 சுபக்கிரகங்கள் இணைவதுனால கொஞ்சம் போட்டியாக இருப்பாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இணையும் போது என்ன ஒரு அதிருஷ்டம் என்றால் கொடுத்தா வந்து போட்டியிட்டு கொண்டு கொடுப்பார்கள்.
கெடுத்தால் போட்டியிட்டு கொண்டு கெடுப்பார்கள் அப்படின்ற பழமொழிக்கு இணங்க இங்கே 2 சுபக்கிரகங்கள் வந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறதாக மிதுன சொல்வது பயங்கரமான அதிர்ஷ்டம் என்பதை, தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். மந்தமான தொழிலாக இருந்தால் நிலையான வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஸோ புதாதித்ய யோகம் வருகிறது பாருங்க. உங்களுக்கு வந்து 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் புதனோட இணைகிறது என்பது ஒரு அதிர்ஷ்டம் தான். புதாதித்ய யோகம் மிகப்பெரிய ராஜயோகம். இது ஜாதகத்தில் இருக்குதுன்னா நிச்சயமாக வந்து அரசியலுக்கு கொண்டு போயிடும், அரசியல் யோகம் கொடுத்துரும். அத்தகையான ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடியதாக புதாதித்ய யோகம் அமைகிறது. படிப்புலையும் சயின்டிஸ்ட்டு இது போன்ற நிலை, ஏன்னா நிபுண யோகம்னு சொல்லுவான். அவன் எந்த துறையில் அந்த ராசிகளை பற்றி அந்த நட்சத்திரங்களுக்கு எந்த துறைகள் இருக்கிறாங்களோ அந்த துறைகளில் நிச்சயமாக ஒரு மறைமுகமான ஒரு பேராற்றல் கொண்டவர்களாக புதாதித்ய யோகம் என்பது கொடுக்கிறது. அந்த ஒரு ராஜயோகமை பெற்றவர்கள் நிச்சயமாக எதிர்பாராத தனயோக சம்பத்துகளை நிச்சயமாக பெறுவார்கள். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் விருச்சிக ராசியானவர்களுக்கு மகத்தான் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. காரணம், ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஏன்னா ராசிநாதனுக்கு 6ஆம் இடத்துல வரும்போது ஹர்ஷ யோகம்னு ஒரு விபரீத ராஜயோகம் கொடுக்குது. விருச்சிக ராசி நம்மளுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக கொடுக்கும். 2-11 கூடையவன் ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்து இருக்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக குரு பகவான் நமக்கு நன்மை செய்தாவிட்டாலும் ராசிக்கு வந்து உங்களுக்கு அவர் அருமையான இடத்தையும் பார்க்கிறார். ராசிக்கு வந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை, அதாவது 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ குரு பார்வை வந்து பூர்வ புண்ணியத்து மேலே விழுகிறதோ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா குரு பார்வை வச்சுதான் எதிர்பாராத தன சம்பத்துகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு. ஸோ ராசிநாதன் புதாதித்ய யோகம் இது எல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. ஆக புதன் வந்து நமக்கு எதிர்பாராத ஒரு ரிஷபத்தில் காலெடுத்து வைக்கிறது, சூரியனோட இணைய வருது, குரு சுக்கரனோட இணைய வருது, அப்புறம் செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டில் ஒரு நுழைய வருது. இதெல்லாம் ஒரு ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பில் அமைந்துகிட்டது. ஆக விருச்சிக ராசி 2-11 கூடிய யோகம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் அவங்களுக்கு யோகமாக, அதாவது சூரியன் 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து நமக்கு சப்தம பாவத்துக்கு வர்றது என்பது மிகப்பெரிய நன்மை தரும், அள்ளித்தரும். அது புதாதித்ய யோகம் வருது என்பது ஒரு எதிர்பாராத தனயோகம் கொடுக்கும், எதிர்பாராத ராஜயோகம் கொடுக்கும். அத்தகையான ஒரு மகத்தான் நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து விருச்சிக ராசி நண்பர்களே. இதன் விளைவாக விருச்சிக ராசி நண்பர்களே என்ன நன்மை பெறுவார்கள்? அதிகாரத்தில் பதவியில் அவங்களை பதவி யோகங்களை தேடி வரும் என்பதை. 2வது உத்தியோகத்தில் உயிர்வினை, நீண்ட வருஷங்களை ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கிடைக்காது, இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நிலை. தனவரவு, நீண்ட வருஷங்களை இந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும் நமக்கு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, பணம் வராமல் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் தேடி வரும். புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால மேல் வர்க்கத்தில் உள்ளவங்க, மேல் மட்டத்தில் உள்ளவங்க உதவியால் பல நன்மைகள் பயிக்கக்கூடிய நன்மை என்பதை ஏற்படும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாத பாக்யாதிபதி சந்திரன் வலிமையான நிலையில் இருந்த பட்சத்தில் ஜென்ம ஜாதகத்தில் எதிர்பாராத தன சம்பத்துகளை பெறக்கூடிய நிலை என்பதை ராஜயோக அமைப்புகளை தரக்கூடியதாக. ஏன்னா பாக்யாதிபதி விருச்சிக லக்னத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால், பாக்யாதிபதி சந்திரன், கர்மாதிபதி சூரியன், இந்த 2 பேரும் பலமாக உட்காந்து ஒளிக்கிரகங்களை பலமாக இருந்த பட்சத்தில், ஒளிக்கிரகங்கள் வந்து பாக்யாதிபதி கர்மாதிபதியாக வரக்கூடியது விருச்சிக லக்னம் மட்டும்தான். அதாவது விருச்சிக லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தவங்க, கடக ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக வெளிநாடுகளை போகுது அல்லது அதிகமாக யோகங்களை வருதுன்றது காரணம் 2 ராசிகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதாவது விருச்சிக ராசி லக்னம் பொறுத்தவரை சூரிய சந்திராதி கிரகங்கள் ஒளிக்கிரகங்கள் வந்து டாமினேஷனில் வருது. அது போலவே கடகராசி நம்மளுக்கு செவ்வாய் சூரியன் டாமினேஷனில் வருது. ஸோ தீஸ் 2 பிளானட்ஸ் இது ஒரு ராஜலக்னங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது விருச்சிக ராசி நம்மளுக்கு ஏற்படுகிறது. அதனால தான் பதவி யோகங்கள், உத்தியோகத்தில் உயர்வு, ப்ரமோஷன்ஸ், எதிர்பார்த்த இடம் கிடைக்கும். அப்புறம் நீண்ட வருஷங்களாக செட்டில்மெண்ட் ஆகாத பல வேலைகளை முடிக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் உயிர்வினை, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்லுதல் போன்ற ஏராளமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து தனுசு ராசி நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. தனுசு ராசி நம்மளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது என்றால், தனுசு ராசி நம்மளுக்கு ஒரு பாக்யாதிபதியாக சூரிய பகவான் வருகிறார். அவர் வந்து 6ல் இருக்கிறது என்பதை, 5ல் உச்சத்தில் இருந்து 6ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் எப்பவும் மறைவு ஸ்தானங்களை மிகப்பெரிய நன்மை செய்யும். சூரியன் புதன் 6ல் வரும்போது பதவி உயர்வு என்பது திடீர்னு IAS IPS இது போன்ற பதவிகளை கிடைக்கிறது. அது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து செலக்ட் ஆகிறது மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய யோகம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஒரு 6 மாதமாக சரியான பிரச்சனைகள் இருந்த தனுசு ராசி நம்மளுக்கு ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். காரணம் 5ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்துல பலமாக உட்காந்துக்கிறாரு. ஸோ செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டிலேயே உட்காந்துக்கிறாரு.
6ல் வந்து சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரன் பாவியாக இருந்தவர் உங்களுக்கு எதிர்பாராத யோகத்தை கொடுத்தாரு. அது போலவே எதிர்பாராத பணமும் கொடுத்தாரு. அவரை மறுபடியும் குரு வீடு இருக்கு, அது சுக்கிரனோட சேர்ந்து 7க்கு போயிட்டு, அதாவது வந்து அங்கேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். விருச்சிக அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிக யோகம். 2 சுபக்கிரகங்கள் ராசியை பார்க்கும்போது கொடிகட்டி பறக்கும் நிலை என்பது ஏற்படும். எந்த வகையில் உங்களுக்கு உச்சத்தை தொட வைப்பார்கள், எந்த வகையில் ஒரு எதிர்பாராத பணமழை பொழிய வைப்பார் என்றது உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. அத்தகையான ஒரு மகத்தான் நன்மை வந்து 2 கிரகங்கள் உறுதியாக தரக்கூடிய நிலை என்பது. அது மட்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதி வலிவடைகிறது. குழந்தைகள் படிப்புக்காக வெளிநாடு செல்வது அல்லது உத்தியோகத்தை உயர்வுக்காக வெளிநாடுகள் செல்வது என்பது இது போன்ற நிலைகள் உறுதியாக நடக்கும். 11ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து குரு பார்வையில் இடுவது தனஸ்தானத்தை பார்வையிடுது. ஸோ 2-11 மேலே குரு பார்வை விழும்போது மிகப்பெரிய எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வை விழுகிறதுனால மிக அதிருஷ்டம் என்பது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது. ஆக தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு போன சுக்கிர பயிற்சியிலையும் வந்திருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியிலையும் நிச்சயமாக அவங்களுக்கு எதிர்பாராத லாட்டரி ராஜயோகம் போன்ற நிலைகள் என்பது உறுதியாக நடக்கும். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் கும்பராசி நண்பர்களுக்கு குடும்ப சனி காலகட்டத்தில் பயங்கரமான தொந்தரவுகள் வந்தாலும் அவங்களுக்கு சுக்கிரன் யோகாரக்கனா இருக்கிறது. சுக்கிர சஞ்சாரம் என்பது மிகுந்த யோகத்தை எளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆக அந்த வகையில் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பலத்தோட யோகாதிபதியாக இருந்த சுக்கிர பகவான் வந்து இப்போ 5ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு இணைவது. ஸோ 5 யோகாதிபதி சுபக்கிரகங்கள் 5ஆம் இடத்துக்கு செல்வது, கோணஸ்தானத்தில் அமர்வது என்பது மிக சிறந்த ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரும். அந்த வகையில் குழந்தை பாக்கியம் நீண்ட வருஷங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய நிலை என்பது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பார்வை உங்களுடைய அதாவது பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதனால் எதிர்பாராத தனவரவு என்பது. குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், எதிர்பாராத கடன் தொல்லைகள், குடும்பத்தில் பல இன்னல்கள் இடர்கள் வந்து சூழ்ந்து கொண்டே இருந்தது. இது முற்றிலும் மறைந்துவிடும். எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் அள்ளித்தரும். ஸோ அவங்க நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி. உத்தியோகத்தில் உயர்வு என்பது, மாணவ செல்வங்களுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது, படிப்புக்காக வெளிநாடு செல்வது என்பது, உத்தியோகத்தில் உயர்வினை என்பது, அல்லது அவங்க எதிர்பார்த்த இடமாற்றம் என்பது, அல்லது புதிதாக உத்தியோகத்தை முயற்சியவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவர்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை என்பதை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் கும்பராசனர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல அதிருஷ்ட காலமாக சனி பகவான் தாக்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு எதிர்பாராத தனவாகம், அதாவது மெதுவாக வந்தாலும் ஒரு மேன்மையான வாழ்க்கை நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது. ஆக 5 ராசிகளை மே மாதம் பொறுத்தவரை, ஆக மீதி 7 ராசிகளுக்கு நன்மை இல்லைன்னு இல்லை. இந்த 5 ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அந்தந்த ஜென்ம ஜாதகத்தில் அமைந்துள்ள ஜாதக நிலைகள் கொண்டு அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதை நிச்சயமாக கொடுக்கும். காரணம் என்றால் குரு பகவான் வந்து மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், சனி பகவான் வந்து மீனராசியில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு உண்டாகின ஜென்ம ஜாதகத்தில் இருந்த லக்னங்களை பொறுத்து அவங்க ஜாதகத்தில் அமைந்துள்ள யோகங்கள் அவயோகங்களை பொறுத்து பதவிகளை பெறுவது என்பது, யோகங்கள் அடையிறது என்பது எளிதாக மே மாதத்தில் மிக சிறந்த யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அதிருஷ்டமான மாதமாக மேலும் மேலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றுவாகை சூடக்கூடிய நிலையில் அமைந்துள்ளது. பர்டிகுலர்லி இந்த 5 ராசிகளுக்கு எதிர்பாராத ஜாக்பாட், அது மட்டும் இல்லாமல் கொடிகட்டு பறக்கும் நிலைகள் என்பது இந்த 5 ராசிகளுக்கு கொடுக்கிறது. ஆக மே மாதத்தை பொறுத்தவரை இந்த 5 ராசிகள் எதிர்பாராத அதிருஷ்டத்தை நிச்சயமாக பெறுவார்கள். சர்வே ஜனா சுகினோ பவன், சுகி பவன்.